வெல்கம் டு சோடா புடி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2 வெப் சீரிஸ். அந்த ரெண்டுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. அது இல்லாமல் ஒன்று வந்து 6 எபிசோடு பக்காவாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னொன்று 2 எபிசோடு தான் வந்துருக்குது. ஆனால் அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் பார்த்த மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த 2 சீரிஸுமே சூப்பராக இருக்குது. ரெண்டுத்தை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏலியன் எர்த்துங்கிற சீரிஸு. இதுக்கு முன்னாடி இந்த ஏலியன் ரோம் ப்ளஸ் படம் வந்துச்சு. அதில் வந்து எப்பா அந்த ஜந்துக்கிட்டேருந்து எப்படா தப்பிக்க போகிறீங்கிற மாதிரி அதை டெரிஃபிக்காக கொண்டு போன விதம் அந்த படம் வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த சீரிஸில் வந்து அதே ஜந்துக்கிட்டேருந்து எப்படா இங்கே எஸ்கேப் ஆகிறதே ஒரு சீரிஸாக இழுக்க போகிறீங்களான்னு நினச்சேன். இதில் பல விஷயங்கள் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நல்லா ஒர்க் ஆச்சு. சரி, இந்த 2 எபிசோடில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, என்ன கதையாக செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து மனுஷங்க ஒரு விஷயத்தை இவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதாவது நம்ம சாகாவரம் அடையணுன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதில் சக்ஸஸாக அடைஞ்சிடறாங்க. சின்ன குழந்தைங்களை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாங்க. அதில் இவங்க நம்ம உலகத்தை இப்படி ஆக்கணுங்கிற மாதிரி இது ஃபியூச்சரில் நடக்கிற கதை. ஸோ ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி அதில் சக்ஸஸாக அடைஞ்சிடறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்பேஸ் ஷிப்பில் அங்கே ஸ்பெசிமென்ஸ்லாம் அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு, அதான் விதவிதமான ஜந்துக்களை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்கு எல்லோரும் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரவும் அங்கே இந்த ஜந்துக்கள் எப்படி சமாளித்தாங்க, இதுங்க தான் கண்ட்ரோலை மீறி என்னென்ன கலவரத்தை உண்டாக்குது அப்படிங்கிறது தான் மொத்த சீரிஸுமே. இந்த 2 எபிசோடில் அதுக்கான அந்த செட்டப்புங்கிறது பக்காவாக செட்டாக இருக்குது. இன்னும் போக போக பயங்கரமாக என்னென்னலாம் பண்ணுவோன்ற மாதிரி தான் இருக்குது. முக்கியமாக இந்த மாதிரியான படங்களில் அண்ட் சீரீஸுகள்லையுமே அந்த ஜந்துவை பார்த்தாலே டெரிஃபிக்காக நமக்கு ஃபீல் ஆகணும். அங்கே அவங்க பயப்படுறதுக்கு முன்னாடி ஐயோ வந்துருச்சா, இனி எத்தனை பேர் கடிச்சு குதிர போகுதுன்னு தெரியலையே, அதுக்கிட்ட மாட்டாமல் போங்கடா அப்ரசன்டிக்கலாங்கிற மாதிரி நமக்கு இங்கே டென்ஷன் ஆகணும்ல. அந்த மூமெண்ட்லாம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. முக்கியமாக அது க்ளோஸ்அப்பில் வந்து காட்டும் போது அது பல்ல அப்படியே ப்ரொப்பேன்னு காட்டுமே, சை கொமட்டிக்கிட்டு வருதுடா, அதை கொஞ்சம் நவுந்து போக சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி அதை க்ளோஸ்அப்பில் காட்டாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை பார்த்தாலே டெரிஃபிக்காக இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் எபிசோடில் தான் அந்த கொடூர சம்பவங்கள்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட இது 18+ சீரிஸ்னே வச்சுக்கலாம். ஏன்னா அந்த கொடூரமான விஷயங்கள்லாம் குழந்தைங்க அவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி சீன் இல்லை. பட் அந்த விஷுவல்ஸாக இங்கே கொடூரமாக காட்டின விஷயங்கள் இந்த ஜந்துவை பார்த்தாலே ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வர்றதெல்லாம் பார்த்துக்கோங்கப்பா. அது மட்டும். அண்ட் முக்கியமாக இதில் எமோஷனல் மட்டும் கனெக்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுப்பா அப்படிங்கிற அந்த ஒரு எமோஷனல் பாண்டிங்கும் வரணும்ல. அந்த விஷயத்தை 2 எபிசோடில் கொஞ்சம் செட் பண்ணிருக்கிறாங்க. முக்கியமாக அந்த 2வது எபிசோடில் நமக்கு இந்த கேரக்டர்ஸ் எப்படி பட்டவங்கிறத நமக்கு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே. அதனால் 2வது எபிசோடில் அவங்க ரியாக்ட் பண்ணுற விதம், ஐயோ இவங்க எப்படி அதை சமாளிக்க போகிறாங்கிறத விட இவ எப்படி அந்த ஒரு எமோஷனை இதை சொல்ல போகிறா, இவளோட ஃபீலிங்ஸை எப்படி அவங்களுக்கு புரிய வைக்க போகிறாங்கிற மாதிரியான அந்த எமோஷனல் மூமெண்ட்டு, இந்த அக்கா தம்பி பாசம், இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ எமோஷனல் மூமெண்ட்டாகவும் சரி, அதை கொஞ்சம் டெரிஃபிக்காக காட்டுற விதமாகவும் சரி, எப்பா ஒரே ஒரு டைப் ஜந்து கிடையாதுப்பா, அதுங்க ஒன்று ஒரு விதத்தில் இருக்கான், இவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில அப்படிங்கிற அளவுக்கு பல விஷயங்கள் அந்த சீரீஸில் இருக்க போகுது. ஸோ எனக்கு இந்த 2 எபிசோடுமே வந்து சில பேருக்கு ஸ்லோவாக பொறுமையாக செட் பண்ணுறாங்களேன்னு ஃபீல் ஆகலாம். எனக்கு அந்த ஸ்லோ பேஸுங்கிறது கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ தான் இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னும் சேசிங் என்ன, பரபரப்பு என்ன, துரிதுரிப்பு என்னன்ற மாதிரி போக போக காட்டுவாங்கன்ற மாதிரி தோணுது. 2 எபிசோடு ஒர்த்து. அதனால் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். தமிழ் டப்பிங்லேயே வேறு இருக்குது, தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்குது. சரி, 2வது சீரிஸ்க்கு போகுமா. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி விஷயம். கேமிங் திருவிழா அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து ஆகஸ்ட் 30, 31 சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்க போகுது. இதில் இந்த அனிமி ஃபேன்ஸாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் கேமிங் ஆடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னாக்க எல்லாரும் வந்து கலந்துக்கங்க. அதில் வந்து நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னாக்க ஸ்ட்ரைட்டாக ஜப்பானில் நடக்கிற ஈவெண்ட்டு உங்களை அவங்களே தூக்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அவங்கள பற்றின டீட்டெயில்ஸை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம்லேயும் அதை பற்றின ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன். நான் நம்ம ஃபாலோவர்ஸாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கிவ்அவே ஃப்ரீயாகவும் கொடுக்கப்படும். அதுக்கு நான் இன்ஸ்டாகிராம் ரீலில் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கிறேன். அதுக்கு நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஆன்சர் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நான் அதில் செலக்ட் பண்ணி ஃப்ரீ டிக்கெட்ஸ் நான் கொடுப்பேன்பா. அது இல்லாமல் நீங்கள் டிக்கெட்ஸ் கேங்காக நாங்கள் புக் பண்ணி போகிறோம் அப்படின்னாக்க டிக்கெட் புக் பண்ணுற அந்த ஒரு லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 2 நாள் நடக்குது. ஸோ ஜாலியாக வந்து வெயிட் பண்ணிட்டு போகலாம். அந்த ஈவெண்ட் டீட்டெயில்ஸை பற்றி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. சரி, 2வது சீரிஸ்க்கு போகலாம். ஜாரே சஹான்சே அச்சா. இந்த சீரிஸு மொத்தமாக 6 எபிசோடு. இந்த ஸ்பை த்ரில்லர் சீரிஸுகளில் அவங்க தான்ப்பா மாசு. அவங்க ஒரு நாட்டுக்குள்ளே போனாங்கன்னா ஸ்பையாக எவ்வளோ மாஸ் கட்டுவாங்க தெரியுமான்ற மாதிரியான விஷயங்கள் பல படங்களில் பார்த்துட்டோம். இதில் அப்படிலாம் இல்லை. எப்பா ரியலாக எவ்வளோ தான்ப்பா பண்ண முடியும் அவங்களால. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த லிமிட்டுக்குள்ளே என்னென்னலாம் அவங்களால பண்ண முடியுங்கிறது தான் ஒரு ஸ்பையால் செய்ய முடியும். அந்த விஷயத்தை ரொம்ப கிரவுண்டடாக காட்டிருப்பாங்க. அதனால் எனக்கு இந்த சீரிஸ் பிடிச்சது. இதில் கதை என்னன்னாக்க, இப்போ பாகிஸ்தான் வந்து நம்ம இந்தியா நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கணுன்ற அந்த ஒரு விஷயம் செய்யும் போது அதை அவங்க தடுத்து நிறுத்தி விட்டாங்க. அதுதான் ஓப்பனிங் அசம்பாவிதமாக ஸ்டார்ட் ஆகும். அதில் நம்ம ஹீரோ வந்து அதை தடுத்து நிறுத்திருக்கலாம், ஜஸ்ட் மிஸ்ஸில் விட்டுட்டேன்ற மாதிரி ஃபீலிங்ஸில் இருப்பார். இப்போ அவருக்கு ஒரு வேலையை கொடுக்க, தம்பி நம்ம சைடில் அவங்க தடுத்து நிறுத்திட்டாங்கல்ல, இப்போ அவங்க சைடில் நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்க போகிறாங்க. அதனால் நீ அங்கே ஸ்பையாக போய் அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்தணும், இந்த வேலையை ஒழுங்காக முடிச்சு விட்றா அப்படிங்கிற மாதிரி நம்ம சைட்லேருந்து ஆள் அங்கே அனுப்ப, அங்கே அவர் ஸ்பையாக போயிட்டு அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சார், இந்த மிஷனை அவர் செய்யறதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சுங்கிறது தான் மொத்த சீரிஸுமே. எனக்கு இந்த சீரிஸில் பிடிச்ச விஷயங்கள், ஒரு ஸ்பையால் எவ்வளவு செய்ய முடியும். நம்ம இங்கே காட்டும்போது, படங்களை காட்டும்போது மாசா பார்த்தல என்ன ஸ்மார்ட் ஆகிறாருன்ற மாதிரி, ஆப்போசிட் ஆளுங்களை ஈஸியாக வீக்காக காமிச்சு நம்மளால தான் செம்ம ஸ்மார்ட்ன்ற மாதிரி கொண்டு போகலாம்.
ஆனால் ரியாலிட்டியில் ரெண்டு பக்கமும் ஸ்மார்ட்டான ஆட்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் அங்கே பாகிஸ்தான் சைடில் இவனை பார்த்தாலே டெரிஃபிக்காக இருக்குது, அது இல்லாமல் எல்லாருமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடறானே, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டா சும்மா விட மாட்டானேன்ற மாதிரி அந்த சைடில் இருக்கிற ஆளுங்கன்னு டெரிஃபிக்காக இருப்பாங்க. அண்ட் இந்த சைடில் நம்ம போன ஹீரோ வந்து அவர் வந்து சார் நான் இந்தியாவே காப்பாற்ற போகிறேன், இவ்வளோ விஷயங்கள் பண்ண போகிறேன், எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னா எப்பா என்னால் இவ்வளோ தப்பா முடியும், உங்கள் சைடில் நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா உங்களை ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, உனக்கு ஒரு ஹெல்ப்னு கேட்டோன்னா இங்கே செய்கிறதுக்கு எல்லாரும் உடனே ஓடி வர மாட்டாங்க, இருக்கிறத வச்சு பண்ணுப்பான்ற மாதிரி தான் சொல்லுவாங்கன்ற மாதிரி அங்கே ஹீரோவுக்கு இவ்வளோ தான்ப்பா கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ளே ஏதாச்சும் செய்யுங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் ஹீரோ சைடு. ஸோ அதுக்குள்ளே அவர் என்னென்னலாம் பண்ணுறான்ற மாதிரி காமிச்சதெல்லாம் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக அங்கே ஹீரோ போனதுமே அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்லுவாங்க, எப்பா இப்போ நம்ம வேறு ஒரு நாட்டுக்கு வந்திருக்கோம்னா நம்மள எல்லாரும் ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க, நார்மலாகவே நம்மளை வந்து விரோதி மாதிரி தான் பார்ப்பாங்க, அதுக்கு நடுவில் நம்ம இந்த மாதிரி வேலைலாம் செய்கிறோங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், சிக்கிட்டோம்னா முடிச்சு விட்ருவாங்க, அதெல்லாம் தெரியாமல் ஒரு ஸ்டெப்பாக பார்த்து நகரணுன்ற மாதிரி அங்கே ஹீரோ எவ்வளோ கவனமாக இருக்காருன்னு காட்டினது. அண்ட் அந்த பிளான்குள்ளே ஒருத்தர் என்ன மாதிரி மென்டாலிட்டியில் இருக்காங்க, அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய போகிறாங்கங்கிற மாதிரி கொண்டு போனதெல்லாம் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக பாகிஸ்தான் சைடில் ஒருத்தரை காட்டு ஒரு டெரிஃபிக்காக பண்ணுற விஷயங்கள், அவங்க சைடில் டஃப் கொடுக்குற விஷயங்கள்லாமும் பயங்கரமாக இருந்துச்சு. கடைசி எபிசோட் எனக்கு தெரிஞ்சு 5வது 6வதுல தான் இந்த பரபரப்புங்கிற எபிசோடு வரும். மற்ற எபிசோட் போர் அடிக்காது, பட் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக டாக்குமெண்ட்ரி டைப்பில் தான் போகும். இந்த 5வது 6வதுல தான் அந்த எப்போ நிறுத்த போறீங்கிற மாதிரி அந்த ஒரு டென்ஷனை பில்ட் பண்ணுறதுலாம் கடைசி 2 எபிசோடில் தான். அண்ட் முக்கியமாக ஓப்பனிங்கே, அதாவது இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும் போதே ஹீரோ சொல்கிறது, எங்கள் ஃபீல்டில் நாங்கள் ஒரு தப்பு செஞ்சுட்டோன்னு வைங்களேன் அவ்வளோதான், அதை பற்றி தான் ஊர் முழுக்க பேசுவாங்க, நாங்கள் ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆனோம்னா அதை பற்றி பேச மாட்டாங்க, அடுத்த வேலை டக்குன்னு கொடுத்துருவாங்க, எங்கள் சக்ஸஸை பற்றி அவங்க பாராட்டி சொல்கிறதுக்கு நாங்கள் கேட்குறதுக்கு இருக்க முடியாது, எங்கள் சக்ஸஸை கொண்டாடுறதை நாங்கள் என்ஜாய் பண்ணவும் முடியாது, அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான வேலையை தான் நாங்கள் பார்க்குறோன்ற மாதிரி ஹீரோடைய வேலையை காட்டின விதம், அங்கே அவர் என்னென்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுறாருன்ற மாதிரி கொண்டு போனதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் மற்ற கேரக்டர்ஸ்க்கெலாம் அவங்க வந்து எப்பா இந்த வேலைக்காக வந்திருக்கிறேன், என் நாட்டுக்காக செய்கிறேன், எல்லாமே ஓகேப்பா, அதுக்காக சில விஷயங்களை ஏன்பா நான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி, நான் என் நாட்டுக்காக செய்கிறேங்க வேணால் நான் ஒப்பேற்றிக்கலாம், ஆனால் சில விஷயங்கள் வந்து என்னால் முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி அங்கே அவங்க ஃபீல் பண்ணுற விஷயங்களை காட்டினதெல்லாமும் நல்லா இருந்துச்சு. வழக்கமாக இந்த படங்களில் காட்டும்போது என் நாட்டுக்காக இதை நான் செய்கிறேன்டான்ற மாதிரி அதை மாசாக மாற்றிடுவாங்க. இங்கே அதை செய்கிற ஒருத்தருடைய மைண்ட் செட்டுமே எனக்கு இது கொஞ்சம் சரியாக படலப்பா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை காட்டினதுமே எனக்கு இந்த சீரிஸில் பிடிச்சிது. ஸோ ஓவரால் ஒரு நல்ல சீரிஸு. அண்ட் 18+ சமாச்சாரங்கள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நடுவில் சின்னதாக லைட்டாக வந்துட்டு போகும், ஆனால் பெரிய லெவலில் இல்லை. பட் அந்த 18+ ஏரியா வரும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. மற்றபடி இது ஒரு கிரவுண்டடான ஒரு சீரிஸ், அதை தெளிவாக சொல்லிடுறேன். இந்த ஸ்பை த்ரில்லர் சீரிஸ்னால் உள்ளே இறங்கி மாசா கெத்துரா அப்படிங்கிற மாதிரி அந்த ஏரியாக்குள்ளே இது போகாது. இங்கே ஸ்பையாக போகிறவர் அவர் அந்த நாட்டில் மாட்டிக்காமல் இருக்கணும், ப்ளஸ் அவருக்கு கிடச்ச சோர்ஸை வச்சு இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். செஞ்சு முடிச்சோன்னா சூப்பர் நாட்டையே காப்பாற்றிட்ட அப்படின்லாம் பாராட்ட மாட்டாங்க, அடுத்த வேலை கொடுத்தாச்சு போய் பாரு அப்படிங்கிற மாதிரி அமுச்சு விட்ருவாங்க. ஸோ ஒரு ஸ்பையாக இருக்கிறவர் அவருக்கு எப்பா எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, காசும் வராது எதுவும் வராது, இருந்தாலும் இந்த வேலையை செய்கிறேங்கிற மாதிரி அந்த வேலையை ஒரு பொறுப்பாக செய்கிறாருங்கிறத காட்டுறது தான் இந்த சீரிஸ். ஸோ 6 எபிசோடு ஒருத்தான ஒரு சீரிஸ். இந்த வீக்கெண்டுக்கு இந்த 2 சீரிஸுமே தாராளமாக பார்த்து விட்டுருங்க. அண்ட் இந்த 2 சீரிஸும் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சீரிஸ் ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. டாட்டா பை.